அதுக்கப்புறம் வந்து தெளிவான முறையில் செவ்வாய் சிம்மராசிக்கு வரும்பொழுது கேதுவோடு சேரக்கூடிய செவ்வாயும் ராகுவனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மிக தெளிவான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பேறு, கல்வி, உயர்கல்வி, வேலையில் நல்ல தெளிவான முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மனிதன் நண்பனாகவோ உறவினனாகவோ அல்லது அறிமுகமே இல்லாத ஒரு மாற்றான் ஒருவனால் உங்களுக்கு ஒரு உதவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னுமே இப்போவுமே ஒரு தப்பு செஞ்சிட்ருக்கீங்க. 11ஆம் பாவத்தில் ராகு உடனே பெண்களால் பேராபத்து ஏயா துன்பம் பண்ணுறீங்க? ஏற்கனவே நொந்து நூலாக இருக்காங்க, அவங்ககிட்ட போய் மீண்டும் வந்து ஒரு பெண்களால் எந்திரிக்கிறதுக்கே வக்கீல்னு சொன்ன மாதிரி, இங்கே ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எந்திரிக்கிறதுக்கே வக்கீல் இல்லையா? இதில் 7 கொண்டாட்டியான மாதிரி தேவையில்லாத அந்த பகட்டான வார்த்தைகளை தவிர்த்து பல எங்கள் ஜோசியர்கள்லாம். 11ல் ராகு வர்றான். 11ஆம் பாவம்ன்றது அபிலாசைகள். அந்த அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு வர்றது நியாயம்தான். இந்த இடத்துல வந்து அபிலாசைகள் தோன்றும். ஏன் பெண்களை பற்றிய அபிலாசைகள் தான் தோன்றணுமா? ஏன் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒரு அபிலாசை வர வேண்டாமா? நான் வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு அபிலாசை வர வேண்டாமா? ஒரு படிப்பு படிக்கலான்ற ஒரு அபிலாசை வர வேண்டாமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற அபிலாசை ஒரு தந்தைக்காக ஒரு 40 வயசில் நான் பெரிய படிப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு அபிலாசை வந்து ஒரு 25 வயசில் பட்டய படிப்பு வாங்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு 25 வயசில் அந்த அபிலாசை வரலாம். படிப்பில் ஏன் இந்த அபிலாசை தான் வரணுன்ற மாதிரியா? எதுக்கு இந்த வியூஸ்க்காக தேவையில்லாத இந்த மாதிரி நாடகங்களெல்லாம் ஆடிட்டுருக்கீங்கன்னு தெரியல. நிறைய பார்த்து எனக்கே அது துப்பலாம் மாதிரி ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக வந்து இந்த ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க எல்லா சேனல்ஸ்லேயும். முதல்ல தவிருங்க. ஜோதிடத்தை வந்து ஜோதிடமாக பாருங்கள், சாஸ்திரத்தை சாஸ்திரமாக பாருங்கள், பணம் பண்ணக்கூடிய விஷயமாக பார்க்காதீங்க. அதனால் அந்த அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது உண்மையாக நடந்தால் அந்த இடத்துல ராக வரும்பொழுது கொஞ்சம் சபலம் தட்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். இங்கே கேது 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். ஞானம், தெய்வீகம், பூர்வ புண்ணியம், கர்மா, பிரபஞ்சம் இதை அறியக்கூடிய இடத்துல கேது உட்காந்துட்டு இருக்கான்றதவே மறந்துட்டீங்க எல்லாருமே. அவன் எல்லாத்தையுமே மட்டுப்படுத்தி உட்காந்துருவான். நல்ல மெடிடேஷன் பண்ண சொல்லுவான், நல்ல தெய்வ சிந்தனையை கொடுப்பான், நல்ல தெய்வ வழிபாடு கொடுப்பான். அந்த வழிபாட்டில் வந்து நல்ல மகோன்னதமான அறிவு சிந்தனையை கொடுப்பான். ஏன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு வந்து கேது ஹெல்ப் பண்ணணும். அவங்க படிக்கணும், மெமரி பவர் அதிகமாகணும், படிப்பு வந்து அதிகமாகணும், குடும்பத்தில் வந்து நல்ல சூழ்நிலை உருவாக்கணும், வருமானத்தை அதிகப்படுத்தணும். அந்த வருமானத்தை அதிகப்படுத்தி நம்ம குழந்தைகளுக்கு, பெற்றவங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, நம்ம கட்டிக்கிட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மையை தரக்கூடியவனாக இந்த ராகு செயல்படணும். அப்படின்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 180 டிகிரி சார் மறந்துட வேண்டாம். முதல்ல வந்து 11ஆம் இடத்துக்கு ராகு வந்த உடனே ஒரு பெண்ணால் உங்களுக்கு பேராபத்து, ஒரு ஆள் வரப்போகிறாரு,